இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தெளிவோடு ஜெபிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand. Be ye therefore sober and watch unto prayer. 1 Peter chapter 4 verse 7. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிவு காலம் நெருங்கி விட்டது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு தெளிவோடு ஜெபிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது முதலாவது இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், பிரதர் பிரேயர் பண்ணாதானே ஒரு தெளிவே கிடைக்கும். இங்க என்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிந்தவர்களா இருந்து தெளிவோட பிரேயர் பண்ண எதுக்காக சொல்றார் அப்படின்னு நாம நினைக்கலாம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஒரு BMW கார் அது மணிக்கு 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு காரை நம்ம கையில தந்து, உதாரணத்துக்கு தாம்பரத்துல இருந்து நம்ம கிண்டி, அதாவது இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு அரௌண்ட் 7 மணி ஈவினிங் நம்மள போச்சோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஆனா டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச கிலோமீட்டர் தான், ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். ஆனா எதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, ஃபுல்லா அந்த நேரத்துல டிராபிக் பீக்ல இருக்கும். அதே கார் அதே டிரைவரை வச்சு நைட்டு விடிய காலம் ஒரு 2 மணி இல்ல 3 மணிக்கு தாம்பரத்துல இருந்து அதே டிஸ்டன்ஸ் கிண்டிக்கு போச்சோம்னா ஒரு 10ல இருந்து மேக்சிமம் 15 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். இங்க நம்ம காரோட பவர் மாறிச்சா, டிரைவரோட எபிலிட்டி மாறிச்சா? கிடையாது. ஒரே விஷயம், டிராபிக் கிடையாது. அந்த டிராபிக்னால தான் ஃபர்ஸ்ட் அவ்வளோ டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடிஞ்சது. இதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா எல்லாம் நிறைவேறுகிற காலம், முடிவுக்கு வருகிற காலம் வந்துட்டு. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தெளிவுள்ளவர்களா இருந்து ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. இங்க நம்ம வெறும் ஜெபம் பண்ணா அது அநேக நேரத்தில் நம்ம எதற்காக இருக்கிறோமோ அந்த பர்பஸை போய் அடையிறது கிடையாது. மாறாக நம்ம தெளிவோடு இருக்கும்போது தான் காரியங்களை நம்ம கை கொள்ள முடியும். நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், யோசேப்பு தன்னுடைய தரிசனத்துல அவர் தெளிவா இருந்ததுனால தான் பார்வோனுடைய தரிசனத்துக்கு அவரு ஆன்சர் சொன்னாரு. ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்கணும், தான் கதிர்கட்டு, தன்னோட கதிர்கட்டு பெருசா நின்னது, மத்தவங்க வணங்குனாங்க, இன்னும் கூட சூரியனும் சந்திரனும் தன்னை நமஸ்கரிக்கிற அந்த காரியத்தை குறித்து அவருக்கு தெளிவில்லாமல் இருந்திருந்தால், ஒருவேளை பார்வோன்ட்டு சொல்லியிருப்பாரு, என்னுடைய தரிசனமே பாதியில நிக்குது, அதுக்கே ஆன்சர் தேடிட்டு இருக்கேன், இதுல 7 கதிராவது 7 மாடாவது நான் எங்க இருந்து ஆன்சர் சொல்ல முடியும்னு கேட்டிருப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இதுல மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அதாவது நம்ம நிறைய காரியங்களை இன்னைக்கு யோசித்து யோசித்து நம்ம எதுக்காக அந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த மெயின் பர்பஸை மறந்துடுறோம். ஒருவேளை உதாரணமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம முன்னாடி நின்னு ஏதாவது ஒரு காரியம் கேளு, அதுல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா அதுல மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் கேட்க முடியும்? இன்கேஸ் என் முன்னாடி நின்னாருன்னா ஒருவேளை நான் கண்டிப்பா கன்ஃபியூஸ் தான் ஆவேன். எனக்காக ஏதாவது ஒரு காரியம் கேட்கணுமா, என் ஃபேமிலிக்காக கேட்கணுமா, இல்லைன்னா நான் போற சபைக்காக கேட்கணுமா, நம்ம தேசத்துக்காக கேட்கணுமா, இல்லைன்னா தேவன் தந்த மினிஸ்ட்ரிக்காக கேட்கணுமா? இந்த மாதிரியான அநேக குழப்பங்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, இது எல்லாம் எப்ப சரியாகும்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம்? சிலம்பம் பண்றோம், ஆனா வெறும் காத்துல பண்றோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வெறும் காத்துல சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்க கூடாது. இது எப்போ சரியாகும் அப்படின்னா, நமக்கான காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக இந்த வேலையில இருக்க, என்னுடைய குடும்பம் எதற்காக எனக்கு தரப்பட்டிருக்கிறது, என்னோட மினிஸ்ட்ரியில நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியாக நான் இருக்கிற இடத்துல நான் பண்ற ரோல்ல
நான் தெளிவா இருக்கும் போதுதான் என்னால தேவன் என்னை எதற்காக வைத்திருக்கிறார் அந்த இலக்கை நோக்கி போக முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தெளிவோடு இருந்து ஜெபம் பண்ணும் போதுதான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு அநேக காரியங்கள், அது உலகத்துவமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், இன்னும் எங்க பர்சனலா இருக்கலாம், அநேக காரியங்கள் எங்களை குழப்பி கொண்டிருக்கின்ற தகப்பனே. அப்பா, ஒரு தெளிவில்லாத மனநிலையோடு தான் எங்கள் அநேகர் இன்னைக்கு இருக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை தெளிவுபடுத்துங்க. உமது நோக்கத்தை, உங்க சித்தத்தை நாங்க தெளிவா புரிந்து கொண்டு செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.